வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். முன்னாள் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே. கஸ்தூரிரங்கன் மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நிலவரங்களை நேரில் ஆய்வு செய்வதற்காக இன்று ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ளார். நாளைய தலைவர்களாக இளைஞர்கள் மேம்பட பல வாய்ப்புகளை இந்தியா வழங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடலோர கிராமங்களிலும் மீன்பிடி படகுகளை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளன. இனி விரிவான செய்திகள். கல்வி மற்றும் அறிவியல் துறையில் இந்தியாவின் முன்னேற்ற பயணத்தில் முக்கிய ஜாம்பவானாக திகழ்ந்த டாக்டர் கே. கஸ்தூரிரங்கன் மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். அன்னாரின் தொலைநோக்கு தலைமையும் நாட்டிற்கான சுயநலமற்ற பங்களிப்புகளும் எந்நாளும் நினைவில் கொள்ளப்படும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைவராக இருந்தபோது நாட்டின் விண்வெளி திட்டத்தை புதிய உயரங்களுக்கு இட்டுச் சென்றவர் டாக்டர் கஸ்தூரிரங்கன் என்றும், தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கத்தில் அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நாடு நன்றி கடன் பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுமையாக்க பணிகளில் முக்கிய கவனம் செலுத்தி வந்த டாக்டர் கே. கஸ்தூரிரங்கன் இளம் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் பலருக்கு ஆசானாக திகழ்ந்தவர் என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே. கஸ்தூரிரங்கன் பெங்களூரில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 84. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வேந்தர், பெங்களூரில் உள்ள நவீன ஆய்வுகளுக்கான தேசிய கழகத்தின் இயக்குனர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் அவர் பதவி வகித்துள்ளார். விண்வெளி விஞ்ஞானி டாக்டர் கே. கஸ்தூரிரங்கன் உடலுக்கு அவரது இல்லத்தில் வைத்து அஞ்சலி செலுத்த வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பொதுமக்களை அனுமதிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களின் விசா அனுமதி நேற்று ரத்து செய்யப்பட்ட நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்தந்த மாநிலங்களில் உள்ள பாகிஸ்தானிய பிரஜைகளை இனம் கண்டு வெளியேற்ற உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார். பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் இன்று மாலை கூட்டம் ஒன்றை நடத்துகிறார். ஜல்சக்தி அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல் மற்றும் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்கிறார்கள். இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் நிலவரங்களை நேரில் ஆய்வு செய்வதற்காக இன்று ஸ்ரீநகர் சென்றுள்ளார். ஸ்ரீநகர் ராஜ்பவனில் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா நடத்திய பாதுகாப்பு மறு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் பகல்காம் பகுதிக்கு புறப்பட்டுச் சென்றார். இதற்கிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான திரு ராகுல் காந்தி இன்று ஸ்ரீநகரில் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா ஆகியோரை சந்தித்து தீவிரவாத கட்டமைப்பை குலைக்கும் முயற்சிகளுக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு அறிவித்துள்ள நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு தெரிவித்தார். பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பில் வலுவான வளர்ச்சியுடன் உலக அளவில் அந்தஸ்தில் உயர்ந்து வரும் இந்தியா நாளைய தலைவர்களாக மேம்படும் வாய்ப்பை இன்றைய இளைஞர்களுக்கு வாரி வழங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார். இன்று உதகமண்டலம் ராஜ்பவனில் 2 நாள் துணைவேந்தர்கள் மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், முன்னேறிய நாடாக மேம்படுவதற்கான இந்தியாவின் பயணத்தில் அறிவியல் ஆராய்ச்சி திறன்களே நமது முக்கிய வலுவாக திகழும் என்றார். குடியரசு துணைத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் இதர தொழில் நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கு தாராளமாக நிதி வழங்கி இளைஞர்களின் புதுமையாக்க திறன்களை ஊக்குவிக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். இந்திய மாணவர்களின் ஆராய்ச்சி கட்டுரைகள் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகிற்கே உதவக்கூடியதாகவும் ஒட்டுமொத்த உலகின் கவனத்தை ஈர்ப்பதாகவும் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பல்கலைக்கழகங்கள் கல்வியுடன் ஆராய்ச்சி பணிகளை மறு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டு இளைஞர்களின் உள்ளாற்றலை வெளிக்கொணர வேண்டும் என்றும், பேராசிரியர்களின் அறிவு திறன்களை தங்களுக்கு இடையில் பகிர்ந்து கொண்டு உயர்கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் அமைதி என்ற கொள்கையுடன் கூடிய உலக சக்தியாக மேம்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசுகையில், தமிழக அரசு மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை இம்மாநாட்டில் பங்கேற்க அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு முடித்தவர்கள் கூட சாதாரண வேலையில்தான் இருப்பதாகவும், மாநிலத்தின் கல்வி நிலவரம் முன்னேற்றங்களுக்கு உகந்ததாக இல்லை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே தமிழக ஆளுநரால் துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டப்பட்டதை ஆட்சேபித்து
இன்று சென்னை, கோவை, ஊட்டி உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு உத்தரவின்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடலோர கிராமங்களிலும் மீன்பிடி படகுகளை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளன. இயந்திரம் பொருத்திய மற்றும் இயந்திரம் இல்லாத ஃபைபர் படகு உரிமையாளர்கள் பதிவுச் சான்றிதழ் மற்றும் மீன்பிடி உரிமத்தை இக்கணக்கெடுப்பின் போது அலுவலர்களிடம் காட்ட வேண்டும் என்றும், பதிவு செய்யப்படாத படகுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றுக்கான ஆவணங்கள் காட்டப்பட வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கள ஆய்வின் போது படகுகளை அதிகாரிகளிடம் காட்டுவது உரிமையாளர்களின் பொறுப்பாகும் என்றும், அவ்வாறு காட்டப்படாத படகுகள் மீது தனியாக விசாரணை மேற்கொண்டு பதிவை தொடரவோ அல்லது நீக்கவோ முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் முதல் நிலை உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு யூனியன் பிரதேசத்தின் அனைத்து 4 பிராந்தியங்களிலும் வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. மொத்தம் 32,829 பேர் இத்தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். தேர்வர்கள் தங்களுக்கான தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டை புதுச்சேரி அரசின் ஆள் சேர்ப்பு இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொண்டு தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சமூக நலத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 3 மோட்டார் பொருத்திய இலவச 3 சக்கர வாகனங்களை சமூக நலத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் வழங்கினார். சமூக நலத்துறை இணை இயக்குனர் திரு ஆறுமுகம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இம்மாதம் 8 தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து இருவார விழாவின் போது ஊட்டச்சத்து குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்ப்பது குறித்து புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் சார்பில் விழிப்புணர்வு கண்காட்சி, மருத்துவ முகாம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இது குறித்து ICDS நோடல் அதிகாரி திருமதி நிர்மலா தேவி எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. தாய்மார்கள் எல்லாரையுமே அழைச்சி விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஜங்க் ஃபுட்ல இருந்து அவாய்ட் பண்ணி நல்ல சத்துமிக்க உணவை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுற மாதிரி அவர்களுக்கு எப்படி தயார் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸிபிஷன்ஸ் ஒவ்வொரு ஜோன்லயும் செஞ்சிருக்காங்க. ஒயிலாட்டம், பொம்மலாட்டம் இது போன்ற விஷயங்கள் மூலமாவும் அங்கன்வாடி மூலமாக செயல்படுத்துகிற அனைத்து நலத்திட்டங்களையும் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது செஞ்சிருக்காங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயமா அவங்க சொல்றது போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற ஆப்ல பயனாளிகள் அவங்களே அதுல போய் மானிட்டர் பண்ண முடியும். மேக்சிமம் பெனிஃபிஷியரிஸ் எல்லாருமே அதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுல என்ரோல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வுகள் எல்லாமே பண்ணிருக்காங்க. நிறைய பெண்களுக்கு அனிமிக்காவே இருக்கிறத நாங்க நிறைய பாக்குறோம். சாப்பாடு எடுத்துக்கிறாங்க, ஆனா அந்த சாப்பாடு உண்மையிலே சத்தான சாப்பாடா அப்படிங்கிறது கிடையாது. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று ஏனாமில் உள்ள PM ஸ்ரீ ராஜீவ்காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் நவோதயா பள்ளியிலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். மண்டல கல்வித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். முன்னதாக ஏனாம் துணை மின்நிலைய வளாகத்தில் வள மீட்பு பூங்கா அமைய உள்ள இடத்தை நேரில் பார்வையிட்டு அங்கு குப்பைகளை கொட்ட நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து வள மீட்பு பூங்கா அமைய உள்ள இடத்தில் குப்பைகளை கொட்டும் பணிகள் இன்று முதல் தொடங்கி இருப்பதாகவும், அதை ஆட்சேபித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற 4 போலீசார் கைது செய்து இருப்பதாகவும் நமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னையில் நடைபெறும் போட்டியில் சென்னை, ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. பெங்களூரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு அணி 11 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 29ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றங்களுக்கான வாய்ப்பு குறைவுதான் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆயினும் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே. கஸ்தூரிரங்கன் மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நிலவரங்களை நேரில் ஆய்வு செய்வதற்காக இன்று ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ளார். நாளைய தலைவர்களாக இளைஞர்கள் மேம்பட பல வாய்ப்புகளை இந்தியா வழங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடலோர கிராமங்களிலும் மீன்பிடி படகுகளை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளன.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.